நாமத்திலே சமத்திலே வருகிறோம். ஆண்டவரே கத்தாவே, இந்த வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அது வார்த்தை ஒழியாது. கத்தாவே, கொடுக்கிற எண்ணெய் ஆண்டவரை சூழ்நிலையை மறைத்து நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே, அது கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்து பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தையை பயந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. எல் ஷடாய் மினிஸ்ட்ரி பாஸ்டரையும் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அதிகமாக நான் இப்போ கடந்த வருடத்திலும் கொடுத்த மெசேஜுகள் என்னன்னு சொன்னால் 5 ஆகமங்கள், ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரையும் 5 ஆகமத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டார் என்ற காரியங்களை குறித்தான் நான் கொடுத்து வருகிறேன். ஆனால் கொஞ்ச நாட்களாக 10-15 நாட்களாக இதயத்திலே வந்த ஒரு வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் செய்தார். ஆனால் வந்த வேளையிலே முதலாவது பாட்டிலே அது நான் கொடுக்க போகிற அந்த வார்த்தை வந்தது. 3வது பாடலில் வந்தது. சின்ன பிள்ளைகள் படித்த பகுதியிலேயும் வந்தது. எதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஒழிந்தாலும் ஒழியாது. இன்னொரு வார்த்தை, அந்த வார்த்தை அப்படியே வருது. முதலாவது பாட்டில் வருது, பாஸ்டர் வந்து திருப்பி படித்த பாட்டில் அதில் வருது, சின்ன பிள்ளைகள் படித்த பாட்டில் வருது, 3வது பாட்டில் வருது. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆகவே இன்றைக்கு வேதத்தில் இருந்து தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்படின்னு சொன்னால் 4 காரியங்களை குறித்து நாங்கள் அதிலே பார்க்க போகிறோம் இல்லையா? ஏன் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஒரு காரியத்தை பார்த்து, ஒரு பறவை, 2 பறவைகள் அதிலே பார்த்து, ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து, அடுத்தது கடைசியாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து பார்த்து நான் முடிக்க போகிறேன் இல்லையா? ஆகவே இதே பேர் தான் இந்த சபைக்கு, எல் ஷடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி. ஆகவே என்ன நோக்கத்தோடு செய்கிறாரோ எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு பார்த்து நான் கடை சொல்வோம். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என்னது என்ன சொல்றார்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவன் சர்வ உள்ள தேவன், நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமம் இல்லாத ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு இடையில. எத்தனை வயசுல? 99 வயசுல. ஆண்டவர் சொல்ற 99 வயசுல நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க வேண்டும் இல்லையா? சரி, ஒரு வசனத்தை பார்த்தால் நல்லது. ஆனால் வசனத்துக்கு வசனம் என்னவா இருக்கும்? ஜோடி இல்லாமல் இராது. அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாருக்கு? யாக்கோபுக்கு. தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள ஜாதன், நீ பல்கி பெருகுவாய், ராஜாக்களும் உன்னிடத்திலே பிறப்பார்கள். அப்ப நான் எடுத்துக்கொண்ட காரியம் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிறகு அவருடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு,
யாக்கோபுக்கும் அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். மூன்றாவது ஒரு வசனத்தை பார்த்து நாங்கள் கடன் சொல்வோம். 48ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்திலே எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து. ஆமென். யாக்கோபுக்கு இந்த மகன், அவருக்கு விருப்பமான மகன் ஆறு? யோசேப்பு. அப்ப யோசேப்புக்கு நோக்கி அவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்தார். அப்ப இங்க வருது பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. அப்ப யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? யாருக்கு சொல்லுகிறார்? தன் மகனுக்கு சொல்லுகிறார். நாங்க என்ன செய்யறோம் சொல்லுங்க. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவன் சொந்த மகனுக்கு சொல்லுகிறான், விருப்பமான மகனுக்கு சொல்லுகிறான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். ஆகவே எல்ஷடாய் என்ற காரியத்துக்கு மொழிபெயர்ப்பு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சரி, ஆகவே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னால் என்னென்ன காரியத்தில் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொன்னால், சிருஷ்டிப்பிலே, உருவாக்குவதிலே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன்னு சொன்னால், ஆதாம் ஏவாள் ஒரு கீழ்ப்படியாமையினால் பாவம் மனிதனுக்குள் வந்தது. ஆனால் தேவன் பின்பு ஒரு மனிதனை அல்ல ஒரு மனுஷியை உருவாக்கி இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா உருவாக்கல. ஏன்? அவளை ஏதன் தோட்டத்திலிருந்து விரத்திட்டார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவள் சாகாம இருக்கணும். அவள் கனியை புசித்துட்டாங்க. அப்ப ஏதோ விரட்டி விட்டாச்சு. அவ விட்ட இன்னொரு மனுஷனையும் உருவாக்கி இருக்க முடியும் தேவனால். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உருவாக்கி இல்லை. ஏன்? என்னன்னு சொன்னால், ஆதாமையும் ஏவாளையும் குறித்து தேவனுக்கு பெரிய திட்டம் இருந்தது, பெரிய சித்தம் இருந்தது, பெரிய நோக்கம் இருந்தது. அப்ப என்னையும் உங்களையும் அழைத்த தேவனுக்கு எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவ திட்டம், தேவ சித்தம், தேவ நோக்கம் உண்டு. ஆமென். ஆகவே இந்த தேவன் எதை செய்தாலும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் செய்கிற தேவனாயிருக்கிறார். நீங்க ஆதியாகமத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தா அவர் உருவாக்குற காரியத்தை குறித்து பார்த்தால் ஐசையா 45ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கணும். நான் அது ஆதியாகமத்துக்கு வரையில் ஏசாயாவில் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் பூமியை உண்டு பண்ணி. நான் பூமியை உண்டு பண்ணி. யார் சொல்லுகிறார்? தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லுகிறார், நான் வானத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கி பாசி. நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். அவர் சிருஷ்டிகர்த்தர். ஆமென். என் கரங்கள் வானங்களை விரித்தன. என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வ சேனையையும், அதில் உள்ள சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். அப்ப ஆண்டவர் உருவாக்கும் போது ஏன் அப்படி உருவாக்கினார்? ஏன் ஒழுங்கும் கிரமா அவர் உருவாக்கி இருக்கார். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் ஏன் இந்த காரியங்களை செய்கிறார்னு சொன்னால் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அதுலயும் சொல்றார் பாருங்க. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாய் இருக்கிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற
அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. பாருங்க, இப்படி விளக்கமாய் இதமாய் தீர்க்கதரிசிக்கு சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் நான் உருவாக்கி இருக்கிறேன். அவர் சிருஷ்டி கர்த்தர், அவர் சிருஷ்டிப்பின் தேவன். ஆகவே அந்த தேவன் அழைத்ததின் திட்டம், நோக்கம், சித்தம் நாம் செய்ய வேண்டும். 42 6 பாருங்க. இது இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்ட வசனம், ஆனால் அது எங்களுக்கும் பொருந்தும். வாசிங்க. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும். என்னவா? குருடரின் கண்களை திறக்கவும். அநேகர் பிசாசனவன் அநேகருடைய கண்களை குருட்டாட்டமா வைத்திருக்கிறான் இந்த பூமியில. அவருடைய கண்களை நீங்களும் நானும் தான் திறக்க வேண்டும். கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும். கட்டுண்டவர்கள் அநேகர் கட்டுண்டவர்களாக இருக்கிறார்கள். சிறையில இல்ல, கட்டுண்டவர்களாக இருக்கிறார்கள். அநேக காரியங்கள்ல, மதுவிலே, சிகரெட்டிலே, போதை வசிலே, இன்னும் அநேக விசார காரியங்களிலே, அநேக காரியங்களிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை விடுவிக்க நீங்களும் நானும் தான் அதை செய்ய வேண்டும். இருளில் இருக்கிறார்கள், வெளிச்சத்துக்கு ஆர் கொண்டு வேண்டும். நாம் என்ன, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். சிறைச்சாலையில இருக்கிறார்கள், முதல் கட்டப்பட்டிருக்கிறார்கள், இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அநேகர் கொலை செய்து, அநேக குற்றங்கள் செய்து, அநேக காரியங்கள் செய்து இருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்க வேண்டும். சட்டம் விடுவிக்காட்டியும் அவருடைய ஆத்மாவை நாங்கள் விடுவிக்க வேண்டிய காரியத்திலே நாங்கள் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்டதுதான், ஆனால் அதை நாம் செய்ய வேண்டும். ஆகவே தேவன் உங்களை அழைத்ததுக்கு தேவ சித்தம், தேவ திட்டம், தேவ நோக்கம் உண்டு. ஆனால் நீங்கள் அதை விட்டுவிட்டு உங்க விருப்பப்படி போவது அல்ல. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். ஆகவே நானும் நீங்களும் அமர்ந்திருந்து தேவ சித்தம், தேவ திட்டம், தேவ நோக்கம் என்னவென்று சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் கேட்டு செயல்பட வேண்டும். ஆமென். எங்களை அழைத்ததுக்கு ஒரு தேவன் பொதுவாக ஒரு நோக்கம், சித்தம், திட்டம் வைத்திருக்கிறார். அதை நாங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஆமென். அப்ப பவுல் சொல்லுகிறார், அது எங்கள் மேல் விழுந்த கடமை. சரி, அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாங்கள் பார்த்த எல்லாவற்றையும் சிரித்தார், எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் எங்களையும் அவர் சிரித்திருக்கார். எங்கள் நோக்கம், சித்தம், திட்டம் வைத்திருக்கார். அதை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, ஒரு பறவையை குறித்து பார்க்க போறோம் வேதத்திலிருந்து, இல்லையா? ஏன் சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லையா? ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இருந்து 6வது வசனத்தில் இருந்து 11 முதல் பகுதி வரையும் வாசிங்க. 40 நாள் சென்ற பின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமி மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றென்று அறிந்தான். சரி, 2 பறவையை குறித்து பார்க்கிறோம். ஒன்று காகம், இல்லையா? அடுத்தது புறா. சரி, காகத்தை வெளியில விடுற 40 நாள் சென்று தண்ணி எல்லாம் மாத்திட்டுதா என்று இவருக்கு தெரியும். மேல் வீட்டு ஜன்னத்திலிருந்து காகத்தை விடுற. இந்த காகம் என்ன நடந்தது? போகிறதும்
அப்படிதான் இருக்கு வசனம். பார்த்து போகிறதும் வருகிறதுமா இருந்ததே தவிர பிள்ளைக்குள்ள பிரவேசிச்சா? பிரவேசிக்கல. புறா என்ன செய்யுது? முதலம் விட்டு போயிட்டு உள்ளங்கால் வைக்க இடம் இல்லாம திரும்பி வந்துட்டு, ரெண்டாம் தரம் போய் ஒளியிலேயே எடுத்துக்கொண்டு வந்து பிழைக்கல. அந்த காகம் வர இல்லை. கொஞ்சம் சிந்திச்சிருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திச்சிருக்கீங்களா? ஏன் காகம் வர இல்லை? காகம் என்னன்னு சொன்னால், இந்த காகத்தின் குணம் என்னன்னு சொன்னா, இந்த யாழ்ப்பாணத்துல பிறந்து வளர்ந்த எங்கட அம்மாண்ட தாய் வீட்டை போய் நின்றா அம்மாண்ட தங்கச்சியெல்லாம் மீன் வெட்டுவான். மீன் வெட்ட சுத்து வர வேலியில் அப்படி இருக்கும். இப்படி மீனை வெட்டிட்டு இங்கே திரும்புறதுக்குள்ள மீனை கொத்தின்னு போயிடும். ஒரு சாமம் கொண்டு போயிடலாம். இல்லாட்டி இப்படி கூடையில் வச்சு மீன் அப்பம் எல்லாம் வச்சு விற்கிறதுக்கு போவான் அந்த நாளில். இப்போ இல்லை. அப்போ பெரிய ஒரு இதொன்று விசுக்கு போகிற சமையல இது விசுக்குன்னு தான் போவாங்க. ஏன்னா காகம் வந்து எடுத்துகிட்டு போய் அப்படிதான் காகம் என்ன செய்யும் வேண்டாம். காகத்தை குணாசியம் என்னன்னு சொன்னா, கொத்தியண்டு போயிட்டு என்ன செய்யும்? கூப்பிடும். எல்லாத்தையும் கூப்பிட்டு அது சாப்பிட்றத விட சேதப்படுத்துறது அதிகமா இருக்கும். அதான் காகத்தின் குணாசியம். அப்ப அந்த காகத்தின் காரியத்தை பார்க்கும். அந்த காகம் என்ன செய்யுது? ஏன் வர இல்லை என்று சொன்னா, எல்லாற்ற பிணம் போயிருக்கும். மாடுகள் பூமியில வாழ்ந்த ஆக்கள் எல்லாம் செத்து மிதந்து இருப்பாங்க. என்ன செய்யும்? போய் இதுல கொஞ்சம் கொத்தி இருக்கும். கொத்திட்டு என்ன செய்யும்? வந்து பிறகு திருப்பி ஒரு மாட்டுக்கு மேல போயிருக்கும். பிறகு யானை மேல, இல்லையா? இப்படி எல்லா மிருகங்கள் மனுஷர்கள் மேல உள்ள எச்சங்களை என்ன செய்யும்? சாப்பிடும் பெறும். அப்படியே பிழைக்கு மேல இருந்தோ தெரியாது. ஆனா பிழைக்குள்ள பிரவேசிக்கல. அதான் திருப்பி அவர் புறாவுற. இதை குறித்து 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பாருங்கள். 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நீ எழும்புவீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். மக்கள் அதுக்கு ஒன்றுமே சொல்ல இல்லை. எலியா சொல்லுகிறான், பயமில்லாம் தைரியமாய் என்று சொல்லுகிறான். இன்னுமாய் யாக்கோபு 1:8 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். என்ன செய்யறது? இருமனம் உள்ளவன். அது காகம் என்ன செய்யுது? இருமனம். கொத்தும் போகும் வரும். அப்படியா இருமனம் உள்ளவன் உங்கள் இருதயங்களில் என்னது? இப்படியா தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமாய் 4:8 கீழ்ப்பகுதி, 4:8 கீழ்ப்பகுதியில், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பரிசுத்தம் ஆக்குங்கள். உங்கள் இருதயங்களை என்ன செய்ய வேண்டாம்? பரிசுத்தமா. காகத்தை போல இருக்க வேண்டாம் சொல்லி இல்ல. ஆகவே அப்ப இந்த தேவன் இந்த காகத்தையும் என்ன செய்கிறார்? மாற்ற வல்லவர், இல்லையா? 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் 17ஆம் அதிகாரத்தில் 4-6 வரையும் வாசம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போசிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியங்காலத்தில் அப்பமும் இரட்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இரட்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நம் தேவன் சர்வ வல்லவரா இல்லையா?
எப்படியா இருந்த காகம், காகத்தின் குணாதிசயம் என்ன, அது என்ன செய்தது, நோவா காகத்தை விட்ட போது என்ன செய்தது, அதே காகம் என்ன செய்யுது, காலமே அப்பமும் இறைச்சியும் அவனுக்கு கொண்டு கொடுக்குது, சாயங்காலம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுக்குது. ஆகவே நம் தேவன் காகத்தை மாற்ற சர்வ வல்லமையுள்ள தேவன். சிருஷ்டிப்பிலே சர்வ வல்லமுள்ள தேவன், காகத்தை மாற்ற சர்வ வல்லமை தேவன். நாங்க எத்தனை பேர் காகங்களா இருந்தோம்? இல்லை, காகங்களா இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க. அங்க ஒரு கால், இங்க ஒரு கால். ஞாயிற்றுக்கிழமை பைபிள் ஸ்டடி, புதன்கிழமை ஓகே, மற்ற நாள். ஆகவே நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், காகத்தை மாற்ற வல்லவர். எங்களையும் என்னையும் மாற்றி இருக்கிறார். ஆமே. சரி, மூன்றாவது ஒரு தேவ மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் இதாக போகிறோம், பார்க்கணும், விரைவாக பார்த்து கடன் செல்வோம். மோசே. மோசே குறித்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மோசே என்று சொன்னால் அதன் அர்த்தம் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் இல்லையா? அது அவனுடைய வாழ்க்கையை குறித்து 3 பகுதிகளாய் பிரிக்கலாம். எத்தனை? 40 40 40. 120 வயசுல மரிச்சிட்டான். சரி, ஆகவே அதுக்கு வசன ஆதாரம் இருக்கிறது. இப்ப இதுக்கும் நாங்கள் இது எடுத்தாலும் தேவனுடைய வசனம், இதுதான் எங்களோட வாழ்க்கை இல்லையா? ஆகவே நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்துக்கு பாருங்க. இதுல புதிய ஏற்பாட்டுல வருது மோசேக்கு. யா, அங்கதான் எழுதப்பட்டிருக்கு. 40 வருடங்களை குறித்து நான் டக்குன்னு காட்ட போறேன். 40 வருடம் எப்படியான வாழ்க்கை? அவன் அரண்மனை வாழ்க்கை, இல்லையண்ட அரண்மனை, சொகுசான எல்லா வசதியும் நிறைந்த வாழ்க்கை. மற்ற 40 வருஷம் எங்க? வனாந்திரத்துல மாமன்ற ஆடை மேய்ச்ச வருஷம். மீதி 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்திருந்து. சரி, இது 3 காரியங்களை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. 40 வயதான போது, அப்ப 40 வயசு வரை அவனுடைய அரண்மனை வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். பாத்தீங்களா? எப்படி நான் 40 வருஷம் என்று சொல்றேன்னு சொன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்ல. தேவ ஆவியானவர் இப்படியான காரியங்களை எழுதி வைத்திருக்கார். ஆகவே 40 வருஷத்துக்கு பிறகு அவர் வனாந்திரத்தில் இருந்த போது முட்செடி நடுவிலே அவர் தரிசனம் ஆகிறார். 7:36 பாருங்கள். இவனே அவர்களை அங்கேயிருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய். எத்தனை வருஷம்? 40 வருஷம். 3 காரியத்தையும் குறித்து அப்போஸ்தலர் சொல்லப்பட்டதாக காட்டினோம். 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். சரி, அப்ப இவருடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தால் முதல் 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் அரண்மனை இந்த வனாந்திரத்திலே மாமன்ற ஆடமைத்தது, 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களை அழைத்து சென்றது. சரி, இந்த 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். ஆக சர்வ வல்லமையுள்ள தேவனோடு மோசையோடு தரிசனமாகி முகமுகமாகவும் மேக சம்பத்திலும் பேசினார். முச்சடியின் கீழ் தரிசனம் ஆனார். இதை நீங்க யாத்திரா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்த்த அந்த காரியங்களை குறித்து வடிவ சொல்லப்பட்டது. யாத்திரா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாத்தையும் வாசிக்கிற ஒரு வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்சடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்சடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கிறோம். அவர் என்ன? முச்செடியின் மேல் தரிசனமாகி தேவன்
அவருக்கு தரிசனமானார். ஆகவே இந்த மோசே குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம், சித்தம், திட்டம் இருந்தது. அதான் 40 வருஷம் அரமண வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை, பிறகு 40 வருஷம் இவளை அழைக்கிறதுக்கு தேவன் அழைக்கிறார். 80வது வயதிலே தேவன் அழைக்கிறார். அப்படியாய் தேவன் அவரை அழைக்கும் போது அவர் சொன்ன திரும்பி என்ன வசனம் தமிழ்ல விளங்கக்கூடிய சொல்ற சாட்டு போக்கு. என்ன 6 காரியங்கள், 6 சாட்டு போக்கு சொல்லுகிறார். சரியா? அந்த வசனங்களை பார்த்து கடன் செல்வோம். யாத்திரா 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். முதலாவது என்ன செய்கிறார்? முச்செடி எரிகிறத பார்க்கிறார், பாதரட்சியை கலட்டு, பரிசுத்த பூமி என்றெல்லாம் சொல்லுகிறார் என்று சொல்லி போட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 10ஆம் வசனத்திலே பார்த்தால், உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா. காலிங், வா, அழைப்பு, தேவ திட்டம், தேவ சித்தம், தேவ நோக்கம் வைத்து தேவன் சொல்லுகிறான், நீ வா என்று சொல்லும் போது அவன் சொல்லுகிற முதலாவது சாட்டுப்போக்கு என்ன? நான் மாத்திரம். முதலாவது சொன்ன சாட்டுப்போக்கு. இவ்வளவு சாட்டுப்போக்குன்னு சொல்றதுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன். ஏன் இவர் இவ்வளவு சாட்டுப்போக்கு சொல்லுகிறார்? சரி, 2வது அவன் சொல்லுகிறான், 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதுக்கும் அது ஒவ்வொரு இதையும் கேட்டு ஆண்டவர் இவர் சொல்ற சாட்டு போக்கு ஒவ்வொரு பதில் சொல்லுகிறார். நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். ஏன் மோசைக்கு தெரியாதா? ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என் முற்பிதாக்களின் தேவன் என்று தெரியாதா? நிச்சயமா தெரிந்திருக்கும். அப்ப அவர் சொல்லுகிற சாட்டு போக்கு என்ன? இவர்கள் சொன்னா நான் உங்களோட நாமத்தை என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் சொல்ற, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சரி, அதுக்கும் ஒவ்வொரு வசனங்கள் நீங்க வாய்ச்சி வேணுமென்றால் வீட்டில் போய் 3ஆம் அதிகாரத்தை ஒருக்கா வாய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரும் மோசையும் கழிச்சு நேரடியாய் பேசுகிற காரியங்களை குறித்து பார்க்குறார். சரி, 3வது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் முதல் பகுதியை மட்டும் வாசி. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்கு. ஓகே, 3வது அவன் சொல்ற காரியம், அவன் சொல்ற உங்களோட நாமம் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்வேன். அடுத்து சொல்ற, அவர் என்னை நம்பார்கள். நம்ப வேண்டும். முதல்ல நான் நம்பினா தப்ப. நான் ஒரு இடத்துக்கு, ஒரு வீட்டுக்கு, ஒரு சுவிசேஷத்துக்கு போனா சில இடங்கள்ல போய் நான் கதவு அடிச்சு சாத்தி அனுபவப்பட்டிருக்கேன் நான். ஆனால் சில இடங்கள்ல போய் தான் ஒரு முதல் நாங்கள் என்ன செய்யணும்? நண்பர்களாக பழக வேண்டும், என்ன நம்ப வேண்டும். அப்ப இவர் சொல்ற காரியம், அவர் என்ன நம்பார்கள். அப்ப சொல்லு 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே 23ஆம் வசனத்திலே என்ன செய்யும்படிக்கிட்டு போனார்? தன்னுடைய ஜனங்களை பார்க்கும்படி போய் அவங்க கொலையெல்லாம் செய்கிறார். பாருங்கள், இவர் என்ன சொல்ற? என்னை நம்பார்கள். அடுத்தது பின்னுக்கு வாசி. என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். தேவன் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். எத்தனாவது? 4 சாட்டு போக்கு. நான் என் மாத்திரம், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். அப்ப பாருங்க, இப்படியான சாட்டு போக்குகளை சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். வேதம் போய் சொல்லுகிறார், மோசே போய் சொல்றான். ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொல்றதுக்கு தேவன் அல்ல, அவர் உண்மையை தான் சொல்லுவார். அப்போ மோசே சொன்னதே என்னது? இதுல அப்போ சொல்ல 7:23 வாசி. அப்போ சொல்ல 7:23 வாசி.
அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. 22 வாசம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். என்னது 22ல என்ன சொல்லு இருக்கு? வாக்கிலும் சகல எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று வாக்கிலும் வாக்கு. அப்ப என்ன சொல்லுகிறான் இதுல? ஆண்டவரை இதற்கு முன்னாவது. சரி, இப்போ ஒரு காரியத்தை நாங்க யோசிக்கலாம். 40 வருஷம் அவன் இருந்தா அரண்மனையில் இருக்க நல்ல வாக்கு வல்லவனா இருந்திருப்பான். சரி, இப்ப 40 வருஷம் ஆடுகளை மேய்ச்சா என்ன செய்வான்? பேப்ப இப்படி தடியெல்லாம் தான் இருப்பான். யாரோடையும் கழிச்சிருக்க மாட்டான். ஆனா அவன் சொல்ற காரியம், ஆண்டவரை இதற்கு முன்னாவது அவ வாக்கிலும் செய்கிலும் வல்லவனா இருந்தது யாரு? மோசே. அப்ப பொய் சொல்லுகிறான். தேவனிடத்திலே பொய் சொல்லுகிறான். பிசாசுதான் பொய் சொல்லுகிறான். அவர் சொல்ல, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனா உள்ளவன், வாக்கிலும் வல்லமை உள்ளவன். அவர் சொல்ற காரியங்கள், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நான் வாக்கு வல்லவன் அல்ல. அப்ப 6 சாட்டு போக்க சொல்லிட்டேன். என்னது? நான் மாத்திரம் நான் அவருக்கு என்ன சொல்லுவேன்? அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், என் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நீர் யாரு? அடுத்தது 7வது, இதுதான் முக்கியமான காரியம். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதுதான் அவன் மனதில் இருந்தது. இவ்வளவு 6 சாட்டு போக்குலையும் சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் இருந்தது, இந்த 13ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரை ஆகிலும் அனுப்பும் என்றான். என்னது? ஆண்டவருக்கு சித்தம் ஆறு? மோசே அனுப்புறதுக்கு. 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்திரத்துல மாமன் ஆட்டை மேய்ச்சு அவரை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஆண்டவர் சொன்னது 400 வருடம், எகிப்திலே 400 வருடம் இருப்பீர்கள் என்று. ஆனா 430 வருடங்கள் ஆயிற்று. ஏற்கனவே 30 வருடம் தாமதம் ஆயிற்று. அந்த நேரத்திலேயும் மோசே என்ன சொல்கிறார்? இந்த 6 சாட்டு போக்கையும் சொல்லுகிறார். காரணம் என்ன? அவருக்கு போக விருப்பம் இல்லை. அவன் 6 சொன்னான், நாங்க எத்தனை சொல்றோம்? சிந்திச்சு பாருங்க. இப்ப மோசே 6 சாட்டு போக்க சொன்னா அவனுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. உமக்கு சித்தமா இருக்கிற யாரும் அனுப்பும், என்ன விட்டுரும். அவன் நாங்க இத்தனை சாட்டு போக்கு, 1000 2000 எத்தனை சாட்டு போக்குகளை நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். தேவ சித்தம், தேவ திட்டம், தேவ நோக்கம் நிறைவேறாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அழைக்கிறார், வா, போ, செய் என்று 3 காரியங்களை அழைக்கிறார். ஆனால் அவனுக்கு போக விருப்பம் இல்லாதக்கு. ஆனால் அவ்வளவு சாட்டு போக்கை சொல்லியும் மோசை கொண்டே ஆண்டவர் செய்தார். ஆமே, அதுதான் தேவன். நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவங்க நாங்கள் சாட்டு போக்கு சொல்லாது இருப்போமாக. சரி, கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்க போறோம். அடுத்தது ஒரு காரியம், நானும் நீங்களும் கீழ்ப்படியே இல்லை. மோசே போல சாட்டு போக்கு சொல்லியும் அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க வாட்சி பாருங்க, சொல்லி சொல்லி பிறகு ஆரோனை உண்டு வாயிரப்பாண்டு எல்லாம் சொல்லி அனுப்பி ஆர்கீனங்களை ஆண்டவர் செய்கிறார். சரி, ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்துக்கு ஒரு விருட்சம் ஏதேன் தோட்டத்திலே இருந்தது. ஆகவே அதை புசித்தார்கள், பாவம் செய்தார்கள். ஒரு கீழ்ப்படியாமையினால் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டார்கள். மோசே குறித்து பார்க்கிறோம். மோசே ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்றார், இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம்,
இந்த ஜனங்களை விடு, அழித்து போடுகிறேன், உன்னை பெரிய யாதியாக்குறேன். நாம என்ன சொல்லிப்போம்? ஆஹா, என்ன பெரிய யாதியாக்கப்ப அப்படி சொல்லிடு மோசே. தேவ பாதத்தில் இருந்த ஆண்டவரே, இந்த ஜனத்தை அழைத்து வந்தீர், நாளைக்கு ஒரு காரியம் நடக்கக்கூடாது என்று மக்களுக்காய் பரிந்து பேசுறவனா தேவ சமூகத்தில் இருந்தவன். அதே மோசே கானானுக்கு பிரவேசிக்க முடியும். காரணம் ஒரு கீழ்ப்படி. எண்ணாகம் புத்தகம் எல்லாம் வாசிக்க டைம் இல்லை. இப்போ எண்ணாகம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 8லேருந்து 12 வரையும் வாசித்தால் அதில் சொல்லப்படுறது, நீ கண்மலையை பார்த்து அடியுங்கள் என்று சொல்லுகிறார். கிட்டத்தட்ட அது சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் சரியா சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பிறகு மக்கள் தேவன் என்ன செய்கிறார்? கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா மோசே என்ன செய்தா? கண்மலையை பார்த்து அடித்தான். தண்ணீர் வந்தது, ஆடுகள் குடித்தது, எல்லாருக்கும் தண்ணி தாகம் இருந்தது. ஆண்டவர் சொல்லிட்டார், கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க எட்டி பார்த்தான். கானான் தேச மலையிலிருந்து எட்டி பார்த்தான், ஆனா பிரவேசிக்க முடியாது. காரணம் ஒரு கீழ்ப்படியா. இஸ்ரவேல் மக்கள் 40 நாட்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போக வேண்டிய 40 நாள் பிரயாணம். 40 நாள் பிரயாணம் 40 வருடங்கள் சென்றதுக்கு காரணம் கீழ்ப்படியாமை. அதுல பிறந்தவர்களை விட அங்கிருந்து புறப்பட்டவர்களில் 2 பேரை தவிர மோசே கூட ஒருவரும் பிரவேசிக்க முடியவில்லை. அங்கே வனாந்தரத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் எல்லாம் பிரவேசித்தார்கள், தவிர 2 பேரை தவிர மற்ற ஒருவரும் பிரவேசிக்க முடியாம போயிட்டு. காரணம் கீழ்ப்படியாம. ஆகவே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய கீழ்ப்படிவினால் மீட்பு எங்களுக்கு வந்தது. ஆகவே நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசு மீண்டும் வருகிறார். சவுலை பவுலாக மாற்றினார் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களையும் என்னையும் மாற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சரி, வெளிப்படுத்தல் 4:8 அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். 3 பேர் போட்டிருக்கு. இருந்தவர், இருக்கிறவர். முதல் மோசேக்கு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். இதுல சொல்ற இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவரும் மீண்டும் வர போகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆமென். ஆவே நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் கீழ்ப்படிந்தால் தேவன் எங்கள் மூலம் பெரிய காரியத்தை செய்வார். ஆகவே மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து. முதலாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தேவன் உண்டாக்கினார். தீமை புசித்து அவருக்கு போயிட்டாங்க. ஆனால் தேவன் உனக்கு நல்லது எது கூடாதது எது என்று தேவன் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எண்ணத்தை தேவன் உங்களுக்கு கேட்கிறார். தாழ்மை உள்ளவரை தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை எங்களுக்கு வேண்டும். யோபு புத்தகத்தை பார்த்தால் அது எல்லாருக்கும் பழைய புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த யோபுல சொல்லுகிறார் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என நான் அறிந்திருக்கிறேன்.
ஆகவே கடைசியாக எல்லாரும் எழும்பிருந்து தீப சோமத்திலே ஒரு வசனத்தை வாசித்து எங்களை ஒப்பு கொடுத்து நான் கடன் செல்ல போகிறோம். ஆகவே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பார்த்திலே சிருஷ்டிப்பிலே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பறவை காகத்தை மாற்றுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மோசே எப்படியான சாட்டுப்போக்குகளை சொன்னான், நாம் எப்படி செய்கிறோம். ஆனால் ஒரு கீழ்ப்படிவு தேவனுக்கு முக்கியமானது. ஆகவே செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து நாங்கள் தேவ சமூகத்திலே கடன் செல்வோம். எல்லாருமே சேர்ந்து வாசித்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நான் சொல்லல, வேதவசனம் சொல்லு. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். எந்த காரியத்திலே நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் என்று தேவசமத்திலே எங்களை ஆராய்ந்து பார்த்து நான் கடன் செல்வோம். ஒரு நிமிஷம் தேவசமத்திலே எங்களை ஆராய்ந்து பாருங்க. உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்க. கிருபையும் இருக்கிற அந்த கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சமத்திலே வருகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பார்த்தோம். சிருஷ்டிப்பிலே காகத்தை மாற்றியதிலே மோசே சொன்ன சாட்டுப்போக்கள் இருந்தும் அந்த காரியங்களை செய்த போதும், ஆனால் கீழ்ப்படியாத நாள் ஆண்டவரை ஒரு கீழ்ப்படியாத நாள் ஆதாமுவால் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டாங்க. மோசே கானானுக்கு பிரவேசிக்க முடியவில்லை. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஒருவனாய் ஆண்டவரை கீழ்ப்படிந்தவராய் அட்லசி பறையுந்தும் சிலுவை பறையுந்தும் மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார் கர்த்தாவே. அந்த மனத்தாழ்மையை எல்லாம் வேறு எண்ணத்தை தேவன் என்னிடத்தில் கேட்கிறார். எங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களோட வார்த்தை ஆண்டவரே, ஆண்டவரே உங்களோட வார்த்தை ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒழியாத வார்த்தை, இந்த வார்த்தையும் சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கரம் கூட நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோட நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் கூட உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்ய அது போதுமானவர்கள். வேதம் சொல்றது, அவரை நோக்கி பார்த்து உங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர் முகங்கள் விற்கப்படவில்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? உங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட என்னோட இணைந்திருக்கிற உங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, வேதம் சொல்லுறது ராஜா, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளுமே தடைப்படாண்டு. இந்த வேளும் ஆண்டவரே நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் என்ன நிலைமையில இருக்கிறார்கள் என்பதை அறிந்தவர் நீங்க ஆண்டவரே, என்ன தேவையோடு இருக்கிறார் என்பதை அறிந்தவர் நீங்க ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையோட மன வியாகுலங்களை அறிந்த தேவன் நீங்க ஆண்டவரே. என் தேவனுடைய அதிசயத்தின் கரம் ஜனங்கள் மேல அமரும்படி ஆட்சியிருக்கிறப்பா. வேதனை விடுதலை கொடுக்கிறாங்க, பிரச்சனை விடுதலை கொடுக்கிறாங்க, வியாதிகள் விடுதலை கொடுக்கிறாங்க. என் தேவனுடைய அதிசயத்தின் கரம் அமரட்டுமப்பா. நீ ரெஸ்டா என்று அறிக்கை செய்கிற ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்யும்படி ஆட்சியிருக்கிறப்பா. ஒவ்வொரு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை இப்படி ஜனங்களோடு கூட இருப்பதாக எல்லா மகிமைக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.